தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்காக நாம் தியானிக்கத்தக்கதாய் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து இருதயத்தில் அநேக நாட்கள் இதை குறித்து நான் தியானித்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு தேவன் இதை உங்களோடு கூட பேசத்தக்கதாய் இன்றைக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக முதலாவதாய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னு சொன்னால் அநேக நேரங்களில் வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய கிருபை தேவை. ஏன்னு சொன்னால் நம்ம வசனங்கள் நிறைய கேட்போம், நிறைய செய்திகள் கேட்போம். அந்த வார்த்தையோடு கூட நம்ம இணைத்து பார்க்காமல் போனோம் என்று சொன்னால் நமக்கு அநேக நேரங்களில் ஏதோ ஒரு செய்தியை கேட்டு கடந்து செல்லுகிறவர்களாக நம்ம மாறிவிடுவோம். இந்த செய்தி ஒரு 3 அதிகாரங்களை உள்ளடக்கினதா இருக்கிறது. இதை நான் அநேகமாய் ஒரு 2-3 வாரங்கள் இதை தொடர்ந்து நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சொன்னால் இது ரொம்ப பெரிய ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது எந்த அதிகாரங்கள்னா, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரமும் 59வது அதிகாரமும், அதே போது புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில் புக் ஆஃப் ஜேம்ஸ்ல சாப்டர் 4 4வது அதிகாரத்தையும் இந்த 3 அதிகாரங்களை கொண்டு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நான் இதுல என்ன வாசிக்க போறேன்னு சொன்னா, முதலாவது யாக்கோபு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க போகிறேன். யாக்கோபு 4:1 வாசிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஓகே, போதும். இது 3 காரியம். சிந்தியா வாசித ஹோப் யூ ஹவ் கான் த்ரூ ஸ்கிரிப்சர் லைன் பை லைன் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் வாசிச்சிங்கன்னா அப்போ வாசிச்சதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது ஆரம்பத்தில் யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த காரியம் என்ன? நமக்குள் ஒரு போர் நடக்கிறது. அந்த போர் என்னவா இருக்கிறது? நான் நினைக்கிறது எனக்கு கிடைக்கல, நான் நினைக்கிற ஒரு காரியம் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்றதுக்காக எனக்குள்ள ஒரு போர் நடக்கிறது. அந்த போர் அநேக நேரங்களில் எனக்குள்ளே நடக்கிறது. இட் இஸ் நாட் ஹேப்பனிங் அவுட் சைட் த வேர்ல்ட், இட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் மை செல்ஃப். ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், யாக்கோபு ஒரு காரியத்தை, இச்சையை நமக்கு விளக்கி காட்டுகிறார். இந்த இச்சை என்பது ஆங்கில வேதாகமத்தில் டிசையர்னு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த டெம்டேஷனோட இதை மிக்ஸ்அப் பண்ணிக்க கூடாது. இந்த டெஸ்ட் டெம்டேஷன் கூட இதை மிக்ஸ்அப் பண்ணிக்க கூடாது. டிசையர் என்பது என்னுடைய ஆசைன்னு சொல்லலாம் தமிழாக்கத்தில், இல்லை என்னுடைய ஈர்ப்புன்னு சொல்லலாம், இல்லை நான் ஏதோ ஒன்று நாள் கவர்ந்து ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாக்கோபு இந்த தமிழாக்கத்தில் எழுதும்போது நம்மளுக்கு தமிழ் பைபிளில் இச்சைன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ இச்சை என்பதை நான் உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், எதை புரிந்து கொள்ள வேண்டும்? யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகள். இந்த 10 கற்பனைகளில் 9வது கற்பனை வாசிங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 9வது கற்பனை. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. நல்ல கவனிங்க. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். ஓகே, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசேவினிடத்தில் எழுதி கொடுத்த கற்பலைகளில் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை பார்க்கும்போது, he has given us the commandments to obey. இப்போ இந்த கமாண்ட்மெண்ட்ல இச்சியாதிருப்பாயாக, அப்போ எனக்கு டு நாட் டிசையர் ஆர் கவர்ட்னு எழுதியிருக்கிறாங்க ஆங்கில வேதாகமத்தில். மற்றவனுடைய காரியத்தை குறித்து இச்சிக்கிறது தான் எனக்கு ஒரு காரியம். அதாவது எனக்கு சம்பந்தம் இல்லது, என்னுடையதல்ல. ஆனால் மாறாக என் இருதயத்தில் அதன் மேலே ஒரு ஈர்ப்பு வருகிறது. இப்போ யாக்கோபு 4வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? எப்பா, உனக்கு உள்ள ஒரு இச்சை வருகிறது. இந்த இச்சை எப்படி இருக்கிறது? உனக்கு வேண்டியது கிடைக்கலன்றத உனக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பு, எனக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை எனக்குள்ளே வந்துட்டே இருக்குது. என்னுடைய இருதயம் சமாதானம் அடைய மாட்டேங்குது. நான் வேணும்னு ஒரு காரியத்தை கேட்குறேன், அது கிடைக்கலன்றதுனால என் இருதயம் சமாதானமே ஆக மாட்டேங்குது. I am not get settled.
இதற்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம்காக போறதுக்கு முயற்சி பண்றதை நான் பார்க்கிறேன் அப்படின்றத யாக்கோபு எழுதுறார். அப்போ எழுதும்போது எனக்கு ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அப்போ எனக்குள்ள இந்த இச்சை இவ்வளோ பெரிய கிரியை செய்யுமானா செய்யும். இச்சை இவ்விதமான ஒரு காரியத்தை பிறப்பிக்கும். ஏன்னு சொன்னா அதே யாக்கோபு 1வது அதிகாரத்தில் வாசிங்க, 13வது வசனம் வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. நல்ல கவனிங்க, இங்கதான் ஒரு இச்சைக்கு சரியான விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஓகே, இப்போ இந்த இச்சை எனக்குள்ளே வந்த போது நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், என்னை இழுக்க செய்கிறது, என்னை ஸ்டாப் பண்ணுது. அப்போ இந்த செய்திக்கு தலைப்பு என்னன்னா, பிரேக்கப் வித் காட். நமக்கு நிறைய பிரேக்கப் கேள்விப்பட்டிருப்போம். கேர்ள் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப்பு, பாய் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நமக்கு உண்மையாகவே பிரேக்கப் வித் காட் ஏன் நடக்குது? எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிரேக்கப். இதை நான் புரிந்து கொள்ள என்று சொல்லனா, நீங்கள் நிறைய நேரங்களில் ரொம்ப ஃபவுண்டேஷனான ஒரு தியாலஜி, இது ரொம்ப பேசிக்கான ஃபவுண்டேஷனான ஒரு தியாலஜி. இது அநேகர் ரொம்ப நம்ம சொற்பமாக இருந்தாலும் தயவு செஞ்சு நல்லா கவனிக்க வேண்டியது, உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் அநேக காரியங்களுக்காக தேவனிடத்தில் இது ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக பேசப்படுகிற வசனம். உங்கள் ஆவிக்குரிய நிலைமை இன்னும் மாறவே இல்லை, எனக்கு ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு மாற்றமே கிடைக்கல, ஐ ஹவ் நாட் சீன் எனி க்ரோத் இன் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஐ எம் கீப் ஆன் ஃபாலிங், திரும்ப விழுந்து கொண்டே இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், விழுந்து கொண்டே இருக்கிறேன். அப்போ கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறாரா இல்லையா? கர்த்தரிடத்தில் என்னோட கூட கர்த்தர் இருக்கும்போது நான் விழுமாட்டேன், விழுந்தாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். ஏனென்று சொன்னால் எனக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, சோதனைக்குட்படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறதே. அப்போ என்னை காக்கிற தேவன், இன்னைக்கு சிஸ்டர் சொன்னது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன் எப்படி என்னை பாவத்திற்குள் விட்டு விடுகிறார்? பாவம் செய்ய இப்போ ஒரு உலகத்தான் விழுந்தானா பரவாயில்ல, அவனுக்கு ஆண்டவரை தெரியாது. ஆனால் நீங்களும் ஆண்டவரை அறிந்து ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் வல்லமை பெற்றிருக்கிற உங்களுக்கும் இதே நிலைமை என்று சொன்னால் அப்போ ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ உலகத்தில் இருக்கிறவனுக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. நான் அவனை போலவே இருக்கிறேன்னா நான் அவனை கூடவே கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன்னு தான் அர்த்தம். இன்றைக்கு செய்தி, நான் தேவனோடு கூட இருக்கிற உறவை எந்தெந்த இடங்களிலெல்லாம் முறித்து கொள்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட சேர்ந்து பயணிக்காதபடிக்கு என் வாழ்க்கை எந்தெந்த இடங்களிலெல்லாம் வீழ்ந்து போகிறது என்பதை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஏன்னு சொன்னால் ஏசாயா 59வது அதிகாரம் 31வது வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகவில்லை என்று சொல்லுகிறது. அதே 58வது அதிகாரம் வாங்க. இந்த 58வது அதிகாரத்தில் ரொம்ப அழகா நரேட்டிவாக ஒரு காரியத்தை ஏசாயா தீர்க்க நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னீங்கன்னா, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாய் நமக்கு இஸ்ரவேல் மக்களுடைய பேக்ரவுண்டை ஒரு நிமிஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைவு கொண்டு வந்துடணும். கிட்டத்தட்ட 2 தலைமுறையாய் பாபிலோன் தேசத்தில் இருக்கும் பொழுதும் அவர்கள் போராடி ஜெபிக்கிறார்கள். அவர்கள் போராடி ஜெபிக்கும் போது எகிப்தை விட்டு வெளியே வராதபடிக்கு அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அதுதான் 58வது அதிகாரத்தினுடைய ஆரம்பம். 58வது அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் பாருங்க, வாசிங்க 58:1. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்களை நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். தேவனிடத்தில்
சேர விரும்புகிறார்கள். இப்போ இவர்கள் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு காரியம், அவர்கள் ஒரு they are going through a hard time. அவங்க வாழ்க்கை சரியில்லை, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இப்போ தேவனிடத்தில் போய் கேட்கணும், என்னை விடுதலையாக்குறது தேவனால் மாத்திரம்தான் முடியும்னு அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்போ நம்ம நிறைய பேருக்கு என்னன்னா, நான் இன்னும் அடிமைத்தனத்தில் போகிறேன், ஐ எம் லிவிங் எ நார்மல் லைஃப், எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? இப்போ என்னுடைய ப்ராப்ளம் எல்லாம் என்ன லிஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். எனக்கு தேவை என் கண்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று வேலை பிரச்சனை, இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இல்லை குடும்பத்தில் பிரச்சனை, இல்லை சுற்றி இருக்கிற ப்ராப்ளம், இவ்வளோதான் என் ஜபம். இல்லை மிஞ்சி போனால் ஒரு வியாதி வந்தால் ஜபம். இதற்கு மட்டும்தான் என் ஜபம் இருக்கிறதே தவிர, மாறாக என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில் நான் மாறவில்லை என்ற தாக்கமே எனக்குள்ள வரல. ஏன்னு சொன்னால், நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறதே எனக்கு உணர்வு இல்லை. இப்போ நான் அடிமைத்தனத்தை உணர்ந்தால் தானே நான் ஜெபிக்க முடியும், முதல்ல நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியும். அப்போ என்னை கர்த்தர் பயன்படுத்தாதபடிக்கு, என்னிடத்தில் இருக்கிற குறையை நான் பார்க்காதபடிக்கு என் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. இதை தான் ஆண்டவர் ரொம்ப அளவாக சொல்கிறாரு. அவர்கள் ரொம்ப they are shouted aloud, do not hold back, raise your voice like a triumph. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு எக்கால சத்தத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தா அதை ஊதனா யாராவது ஒருத்தரால் இக்னோர் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு கத்தி பேசுகிறாங்க. அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படலுன்னே அதாகப்பட்டது. நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சு கொள்ளணும்னா, நான் பலவந்தப்படுத்துகிறேன் ஆண்டவரை. அவரோடு கூட எனக்கு உறவு கொள்ள ஆசைப்பட, அவரோடு கூட எனக்கு தொடர்பு வைத்துக்கொள்ள, நான் தேவனோடு நடக்க ஆசைப்பட, எனக்கு தேவனுடைய என்னோடு கூட தேவன் நடக்கணும்னு ஆசைப்படுறது எனக்கு இல்லை, தேவனுடைய உதவி இல்லை. இப்போ நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன் ஆண்டவரை, சத்தம் போட்டு கூப்பிடுறேன். ஃபஸ்ட்டு டெக்னிக், சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரை எப்படியாவது என் ஜெபத்தை கேளுங்க, என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு விடுதலையை தாங்க, என்னுடைய விடுதலை இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு கொடுங்க. அதற்கு அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்ன உடனே 2வது வசனத்தில் சொல்றது, the day after day they seek me out, they seem eager to know my ways, even you are getting into closer. இப்போ எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனே அடுத்த காரியம் நான் என்ன பண்றேன்னா, I am trying to find the ways. இவர் யாரு? இவர் தான் கடவுள் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் மூலியமா தான் எனக்கு விடுதலை கிடைக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் அவரை நான் ரீச் பண்ணனா எனக்கு இன்னும் அவருடைய வழிகள், இதையும் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸ்டில் ஐ எம் நாட் பீன் ஹர்ட். அவருடைய வழி எனக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் சத்தம் போட்டு கூப்பிட்டு எனக்கு கேட்கல. அவர் வழி எனக்கு தெரியுது, அப்பயும் அவர் எனக்கு கேட்கல. 3வது காரியம் என்ன பண்றேன், as if they were nation does not want what is right, as have not forsaken them commandments of God, they ask me for a just decisions and seem eager for God to come. அவர்கள் நான் கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாவற்றையும் கை கொண்டிருக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் எனக்கு செவிக்கு சாய்க்க மாட்டேன்றார். நான் எல்லாவற்றையும் கை கொண்டிருக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் எனக்கு செவி சாய்க்க மாட்டேன்றார். 3 காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறேன், சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். 3வது காரியம், நான் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிகளை கற்றறிந்திருக்கிறேன், ஆனாலும் எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரியில்லை. இஸ்ரவேல் மக்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்ப இவர்களுடைய அடிமைத்தனம் என்பது, இவர்களுடைய விடுதலை என்பது ஒரு டிசையர், அது ஒரு ஆசை. தேவன் அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அது சரியான நேரத்தில் செய்வார் என்பதை அவர்களுக்கு புரியல. அவர்கள் என்ன பண்றாங்க, இதை நீங்க நம்மளுடைய சமகால வாழ்க்கையில் நான் புரிந்து கொள்ளத்தக்கதாய் உங்களுக்கு நான் விளக்கி காட்டுகிறேன். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இது நம்மளுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு வேலை தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் ஒரு சகோதரியை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த சகோதரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்திருக்கிறேன், என்னுடைய கணவர் ஒரு ஊழியத்தில் இப்போ இருக்கிறார். அப்போ ஊழியத்தில் இருக்கிறதுனால எனக்கு இந்த பார்ட் டைம் ஜாப் நான் ஒரு டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக நான் வேலை செய்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன வருத்தப்படுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, படித்த படிப்புக்குரிய வேலை செய்யாமல் ஏதோ ஒரு வேலை செய்கிறியம்மா, உன்னை நான் அதுக்கு தானா படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என் கணவருக்கு ஊழியம் செய்வதற்கு உதவி செய்ய இந்த பார்ட் டைம் ஜாபும், என்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ள எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையினாலையும் எனக்கு இந்த வேலை போதும்னு நான் எங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த காரியத்தை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ எனக்கு ஒரு வேலை வேண்டும். வேலை ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று, எதை கர்த்தர் கொடுப்பார். இப்போ இந்த வேலை எனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காய் யாக்கோபு 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் போல, என் டிசையர் ஐ வாண்ட் a job. To get the job, I can do anything I want. I do anything I want. கர்த்தருக்காக காத்திருக்கிறது இல்லை, மாறாக என்னுள்ள இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறது. எப்படியாவது எனக்கு அது வேணும், அதை போராடியாவது பெற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் சொல்லும்போது மட்டும் நாம் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கன்ஃபஸ் பண்ணும்போது தேவனிடத்தில் பேசும்போது, ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற நேரத்தில் கொடுங்கன்னு சொல்லுவோம், ஏன்னா ஏற்ற நேரத்தில் உயர்த்துங்கன்னு சொல்லுவோம். ஆனால் பொறுத்திருக்க நம்மளுடைய டிசையருக்கு, என்னுடைய இச்சைக்கு வேலை ஒரு சாதாரணமான விஷயம் தான், அது எப்படி இச்சையாக முடியும்? அப்போ கர்த்தருக்கு தெரியாதா எனக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி? எனக்கு குழந்தை வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியாதா? எனக்கு எந்தெந்த நேரத்தில் எது வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியாதா? அப்போ கர்த்தர் தெரிந்திருக்கிறார் என்று சொன்னால், கேட்டுக்கொள்வதற்கு முன்னமே எனக்கு அறிந்திருக்கிற தேவன் என்று நான் நம்பினேன் என்று சொன்னால், அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை எனக்கு செய்வார் என்பதை நான் உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லையா? அப்போ கர்த்தர் எனக்குள்ளே ஒரு காரியத்தை ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே எனக்கு கொண்டு போறார்ன்றதை நான் உணர்ந்தாதான், தேவனோடு இருக்கிற உறவு பலப்படும் போது தான் என்னுடைய ஆவிக்குரிய அழைப்பின் அத்தியாவசியம் எனக்கு புரியும். ஆனால் இந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இப்படியா யோசிங்களேன், அவர்களுக்கு கானான் தேசம் கிடைத்து விட்டது இல்லை, கானான் தேசத்திற்கு கடந்து போகிறாங்க, 40 வருஷமாக போகிறாங்க. இப்போ நீங்களும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்காமல் இருக்கலாம், நீங்கள் நெடுநாள் ஜெபித்த ஜெபம் ஒன்று கிடைக்காம இருக்கலாம், ஆனால் ஒன்று கிடைத்திருக்கும். அதாவது நான் விருப்பப்பட்டது கிடைக்கல, எனக்கு வேண்டியது கிடைக்கல, ஆனால் ஒன்று கிடைத்திருக்கிறது. ஆனால் கிடைத்ததில் நான் சமாதானமாக இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கும்போது கிடையாது. எனக்கு இஸ்ரவேல் மக்களுடைய அதே ஒரே சேம் எண்ணம் தான் என் எண்ணத்திலையும் ஓடுது. என்ன, நான் பழைய தேசத்தில், எகிப்து தேசத்தில் இருந்த போது நான் என்ன சொல்வேன், நான் அங்கே வெள்ளை பூண்டுகளையும் கோமட்டி காய்களையும் நான் சாப்பிட்டேன், நான் எவ்வளோ என்னை கர்த்தர் போஷித்தார். வாட் ஐ ஹாவ் கரண்ட்லி, அப்பப்போ சொல்லிப்பேன், நான் எனக்கு இது வேண்டியதில்லை, ஆனால் இந்த வாழ்க்கையில் வேற என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ எனக்குள்ளே கர்த்தரிடத்தில் ஒரு ஹாப்பினஸோட நான் சொல்ல முடியாத அளவுக்கு என்னை கர்த்தர் பிரிக்கிறத்தக்கதாய், அப்போ நான் ஒரு முறை அன்ஹாப்பி ஆகும்போது, கவனிங்க, ஒரு முறை நான் தேவனோடு கூட போகும்போது கர்த்தரிடத்தில் ஒரு உறவு எனக்கும் அவருக்கு பிரிக்கப்படுகிறது. ஐ எம் நாட் பீயிங் தேங்க்ஃபுல் டு காட். எனக்கு எதை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை தேங்க் பண்ணுறதே கிடையாது. ஐ ஆல்வேஸ் ஒன்று மர்மர் பண்ணுவேன், இல்லை கம்பேர் பண்ணுவேன், இல்லை ஒன்று அதை விட அதிகமாக சேஸ் பண்ணுவேன். இது we always do that, wrestling with the unwanted things. சண்டை போடுகிறதே தேவையில்லாததுக்கெல்லாம் தேவனிடத்தில் சண்டை போட்டுக்கொண்டு நான் போராடி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன, நான் எதோடு கூட சண்டை போடுகிறேன் அப்படின்றதை நான் புரிந்து கொள்வதில்லை. I really don't understand whom I am battling with. My battle is not belongs to இந்த earthல இல்லை எனக்கு. இதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரிடத்தில் போராடி கத்தி ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு டிசைர் இருக்கிறது, அது எப்படியாவது ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் நினைக்கிறாங்க. பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்ச உடனே இப்போ அவர்கள் அடுத்தது ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்க. என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்க? அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, வாசிங்க 58வது அதிகாரம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். இப்போ நான் உபவாசிக்கும் போது இப்போ அவங்க ஒரு சின்ன டெக்னிக் ஃபைன் பண்றாங்க. இப்போ கர்த்தரிடத்துல சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க, கர்த்தர் கேட்கல. They have started learning the ways of the God, still God did not hear them. Again, மூணாவது டெக்னிக் என்ன பண்றாங்க? அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்றாங்க, still God did not hear them. இப்போ நாலாவது ஒரு டெக்னிக் ஃபைன் பண்றாங்க. என்ன பண்றாங்க? இந்த மூணுத்துக்கும் கர்த்தருக்கு எனக்கு செவி சாய்க்கல. 3 காரியம் பண்ணேன், இந்த 3 காரியத்துக்கு கர்த்தர் செவி சாய்க்கல. நாலாவதா நான் ஒரு டெக்னிக் ஃபைன் பண்றேன், நான் உபவாசம் பண்ண போறேன்.
டு கன்வின்ஸ் காட். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இந்த 3 காரியம் நம்ம உலகத்தில் இப்போ நடக்கிறது என்ன? தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன், ஆனால் கர்த்தர் கேட்கல. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு போகிறேன், அவருடைய வழிகளில் கீழ்ப்படுகிறேன், கர்த்தர் கேட்கல. 4வது என்ன பண்ணுறேன், 3வது என்ன பண்ணுறேன், அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் தினமும் வேதம் வாசிக்கிறேன், ஆனாலும் கர்த்தர் நான் கேட்கறது அவருடைய சத்தம், அவருடைய காது என்னுடைய ஜபத்திற்கு செவி சாய்க்கவில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது 3க்கும் கர்த்தர் மசிய மாட்டேன்றாருன்னா, he is not coming in my way, I'm going to find a way to get my way, that I'm going to fast to convince God. எப்படி வருது பாருங்க fasting. To convince God, fasting is coming. And I tried 3 techniques. I sincerely read the Bible and sincerely prayed aloud and sincerely followed His ways, but still God not hearing me. This is your spiritual life. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருக்கிறதா? நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் இல்லை என்று சொன்னா ஏதோ ஒரு புது வழியை கண்டுபிடிக்க போறீங்களா? அதை தான் ஆண்டவர் சொல்றார். No new ways. You are not understanding my heart. You are not trying to understand me. என்னை கன்வின்ஸ் பண்ற அளவுக்குலாம் நீ போராட தேவையில்லை. அது உபாசம் பண்ணும்போது நீ என்ன பண்ற, அவன் என்ன பண்றான் பாருங்களேன். அது வந்து வாட் இஸ் டஸ்ன்றதை ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு எசேயா தீர்க்கன். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், உபாசம் பண்ணுது தலையை தொங்க போட்டுருவாங்களாம், ஆனால் என்ன பண்ணுவாங்களாம், சந்த வெளியில் நடப்பாங்களாம், அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருப்பாங்களாம், போகிறவங்க வரவங்களுக்குலாம் காட்டுவாங்களாம். ஆனால் இன்னும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்களா, தே புட்ட ரெட்டுடத்தை சாக் க்ளோத்தையும் ரொம்ப கிழிஞ்சு போன கிளாத்தோ இல்லை இது போட்டு சாம்பலை வேற போட்டுக்குவாங்களாம். டு ஷோ தெம் செல்ஃப் ஐ எம் ரியலி ஃபாஸ்டிங். இந்த உபவாசத்தை நான் எதிர்பார்க்கலன்றார். நீ உபாசிக்கிறது தப்புன்னு சொல்லி ஆண்டவர் மத்திய எழுதும் போதும் புதிய ஏற்பாட்டிலே உபாசத்தை குறித்து சொல்லி கொடுத்தார். ஆனால் இந்த இடத்துல நீ உபாசிக்கும் போது கர்த்தரிடத்துல நீ உன்னுடைய உறவை மேம்படுத்த நீ உபாசிக்கிறேன் என்று சொன்னால் உபவாசம் எப்படி இருக்குன்றதை சொல்றாரு. அது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடின் பிணியல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். இதுதான் உபவாசம் சொல்றார். என் உபவாசம் 58:6 இருக்கிற ஒவ்வொரு லைன் பிரகாரம் நான் இருந்தேன்னா மாத்திரம் தான் என் உபவாசம். இப்போ ஒரு ஓனர், அந்த இஸ்ரேல் மக்கள் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் எல்லா இடத்துலையும் வேலைக்காரர்களிடத்துல தெரு ஓரங்களை பண்றாருன்னா உபவாசம் பண்ணுவார். ஆனால் என்ன பண்ணுவாரா, ஷாப்பை ஓப்பன் பண்ணி வச்சிருவார். அதில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு லீவ் தர மாட்டார். ஸ்டில் டேக் தம் ஒர்க் ஃப்ரம் தேம். இப்போ நிறைய பேருக்கு உபாசிக்கிறதுல இந்த காரியத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நிறைய காரியங்களை உட்காந்து எழுதுறதுக்கு கிருபை செய்தார். அப்போ நம்ம நிறைய நேரங்கள் என்ன சொல்லணும்னா, நான் நிறைய நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன், நான் இந்த லென்ட் காலங்களில் நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 40 நாள் நான் வெஜிடேரியன் சாப்பிடாத மக்கள், அந்த மனுஷன் வீட்டில் தான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்காக வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்துறது உபாசமாக இருக்குமோ? நான் ஒருத்தர் 40 நாள் நான்வெஜ் சாப்பிடலன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவர்களை இப்போ நீங்கள் எல்லாரும் வெஜிடேரியன் சாப்பிடணும், பிகாஸ் நான் வெஜிடேரியன் சாப்பிடல. இது எப்படி உபாசமாக மாறும்? நான் ஏதோ கர்த்தருக்காக நான் பண்ணுறேன். இப்போ இதுவே மாறாக நல்லதாக யோசிக்கலாமே. 40 நாள் நான் காசிப் பண்ண மாட்டேன், யாரை பற்றியும் பின்னாடி பேச மாட்டேன், ஒருத்தரை பற்றி கூட காசிப் பேக் பைட்டிங் பண்ண மாட்டேன். அது உபாசம். எனக்குள்ளே இருக்கிற கெட்ட பழக்கத்தை நான் யாரையும் பாதிக்காதபடிக்கு நான் எடுக்கிற ரெசல்யூஷன் உபாசம். எனக்குள்ளே இருக்கிற காரியத்தை நான் உணர்ந்து, ஆமாம் இதை நான் கிவ் அப் பண்ணுறேன். வாட் கைண்ட் ஆஃப் டிசிஷன் ஐ எம் டேக்கிங்? என்னுடைய டிசையரை நான் அடக்க ஒரு இதுக்கு நான் படிக்கும்போது ஒரு புக்கில் ஒன்று எழுதியிருந்தாங்க. ஒருத்தர் சொன்னார், ஐ எம் கோயிங் டு கிவ் அப் சிகரெட் ஃபார் 40 days. ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்மோக், ஐ எம் நாட் கோயிங் டு ட்ரிங்க். But he is very anger towards his wife. So much irritability in the family. And what is the point? You gave up smoking, நீ ட்ரிங்க் பண்ணலன்னா ஆண்டவர் உன் மேலே சமாதானமாக உன் மேலே ஓகே பிரதர் இவங்க வந்து எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிட்டார். இல்லை, என் உபவாசம் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. நான் என்னை ரொம்ப பசித்தவனை நான் பார்க்கறது இல்லை, என் ஃபேமிலியை பார்க்கறது இல்லை, என் கூட இருக்கிறவங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டை பார்க்கறது இல்லை, அவர்களை நான் எந்த விதத்தில் பாதிக்கிறேன், how much I'm really bothering them, how much I'm really struggling them. என்னை சுற்றி இருக்கிறவளை நான் கவலைப்படுறதே கிடையாது. நான் உபவாசிக்கிறேன் என்று சொன்னால் உண்மையான உபவாசம். அவர் என்ன சொல்றாரு, நீ பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து துறந்துண்ணவனை சிறுமையான ஒரு வீட்டிலே சேர்த்து கொள்கிறது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாம்சமானவனுக்கு உனக்கு ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னால் செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே தாங்கும்.
அப்பொழுது நீ என்னை கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இங்க தான் உறவு எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நான் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது மை டிசையர் நீட் டு பி கம்ப்ளீட்லி புட் இட் அவே. என்னுடைய இச்சையை நான் எடுத்து ஓர வைக்கணும். அதுல எனக்கு எதுவும் பர்சனல் அஜெண்டா இருக்கக்கூடாது. நான் உபாசிக்கும் போதும் தேவனிடத்துல இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் புனித் வந்து ஒரு ஹை லெவலில் இருக்கிறான்னு வச்சுங்களேன். புனித் வந்து இப்போ ஒரு பெரிய கவர்னர் ஒரு போஸ்ட்ல இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். புனித்த கிட்ட நான் க்ளோஸ் ஆகணுன்றதுக்காக என் பர்சனல் அஜெண்டா, நான் புனித் கிட்ட க்ளோஸாக இருந்தேன்னா எனக்கு நிறைய லோக்கல் வேலையெல்லாம் நடந்துருன்றதுக்காக எப்படியாவது புனித் கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சேன்னா மை இன்டென்ஷன்ஸ் ஆர் ராங். இதை தான் நம்ம கிறிஸ்தவத்தில் அநேகர் பண்ணுகிற காரியம். எப்படியாவது கர்த்தர் இடத்துல எனக்கும் அவருக்கும் என் ஜெபத்தை அவர் கேட்கணும். God have to hear my voice. அவர் நான் கேட்கறத பண்ணணும். ஆனால் என் வழிகளை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். நல்லா கவனிங்க. இதை தான் யாக்கோபு 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்றார். எனக்குள்ள இருக்கிற இச்சை எப்படியாவது போர் செய்கிறது. எனக்கு கிடைக்கலனா என் சகோதரன் கிட்ட கூட நான் போராடி சண்டை போடுறேன். எனக்கு வேண்டியது கிடைக்கலன்னு இந்த உலகம் அப்படிதானே சொல்லுது. நீ போராடி பெற்றுக்கொள். You need to compete. Competition world. You are here to fight. You are here to achieve. Go, run. You need to be a topper in the class. You need to take a first rank in the class. You need to know everything in this world. Otherwise, world will not recognize you, brother, sister. No place for you. இததான் யாக்கோபு 4:1 சொல்லுது. நான் எவனை மெரிச்சாவது, எவனை அடிச்சாவது, எவனை புற்று கீழே தள்ளியாவது நான் மேலே வந்துடுவேன். எவன் விழுறான்றது குறித்து எனக்கு கவலை கிடையாது. எவனை அடிச்சேன்னா எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தேவைன்னா மேலான இடம். அப்போ என் இச்சைக்கு நான் என்னை முழுவதுமாய் அடிமையாக்கி போடுகிறேன். I just follow my desire. I don't, instead of God, I follow my desire. The world applauds. It is a relentless pursuit. யோசிச்சு பாருங்க. Work harder, save more, push further, do whatever it takes. வேர்ல்ட் அப்படி தான் சொல்லுது. நம்மளை புஷ் பண்ணிட்டே இருக்குது. ஆனால் யாக்கோபு 4:2 என்ன சொல்லுது? Your desire do not have, so you kill. You covet, you cannot obtain, so you fight and quarrel. இந்த நிலைமை என்னை ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய நிலைமையில நான் இப்படி இருப்பேன் என்று சொன்னால் ரொம்ப பரிதாபமான நிலையில நம்ம ஆவிக்குரிய நிலைமை இருக்கிறது. பிரியமானவர்களே, கவனமா கவனிங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்க டிசைர் எதுனா இருக்கலாம், உங்க ஆசை எதுனால இருக்கலாம். ஆனால் இதை நான் தொடர்ந்து என்னுடைய இச்சைக்காக என் ஆண்டவரை நான் வசியப்படுத்தக்கூடாது. என் ஓன் டிசையருக்காக ஆண்டவர்கிட்டத்துல ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, உங்க இருதயம் என்னப்பா? உங்களை கர்த்தர் அழைத்தது என்னத்துக்காக அழைத்தார்? உங்களுடைய பர்சனல் அஜெண்டாவை அவருடைய அஜெண்டாவை மாத்துறதுக்கு அழைச்சாரா? உங்களை எதற்காக அவர் அழைத்தார்? Why God called you? Why God has named us as a Christian? There is a very clear thing. God wants us to be his disciple, ambassador. நம்மளை தெரிந்து கொண்டார். எனக்குள்ள தேவைகள் வரலாம், என்னை சுற்றி பல தேவைகள் சுற்றி நிற்கலாம். ஆனால் என் தேவைகளுக்கெல்லாம் மேலாக நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என் தேவைகளுக்காய் என் கர்த்தரிடத்தில் போகிற வழியை நான் தவறாக பயன்படுத்தக்கூடாது. கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார். அப்ப கர்த்தரிடத்தில் எனக்கு சரியான உறவு இல்லைன்னு சொன்னா நான் யாக்கோபு 1:2 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல சொல்கிறது போல நான் என்னுடைய இச்சைக்கு தகுந்த மாத்திரம் தான் நான் ஓடுவேன். யோசிச்சு பாருங்க. அநேக நேரங்களில் நம்ம பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கும், கையில காசு இருக்கும், கர்த்தரையே கேட்க மாட்டோம், கர்த்தரை கேட்கவே மாட்டோம். என் இருதயத்தில் தோன்றது எல்லாத்தையும் செய்வோம். காசு இல்லாத போது தான் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பவர் இருக்கிறப்ப அப்படிதான். வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா எல்லாவற்றையும் செய்வேன். எனக்கு பவர்லெஸ் ஆகும்போது தான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் தான் சொல்றாரு. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணார்கள். ஈவன் தே ஃபாஸ்டட் பட் தே டு நாட் நோ ஹவு டு ஃபாஸ்ட். என்னிடத்துல பேசணும், என் கூட இருக்கணும், உறவுல இருக்கணும்னா முதல்ல நீ சரியானவனா இருக்கணும். A right person can be a right communication with God. நான் அடுத்த வாரத்தில் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு குறித்து சொல்ல போகிறேன். அந்த செய்திக்கு தொடர்பாக இது ஒரு காரியம். இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த ஃபன்னை ஒரு மனுஷன் ஒருத்தர் ட்ரெயின் ஏற்றுறதுக்கு ட்ரெயினில் போயிட்டு இருந்தாங்களாம். இன்னொரு மனுஷன் ட்ரெயினில் டோரில் நின்றுட்டு இருந்தாராம். இன்னொருத்தர் ஒரு பேக்கோட வந்துட்டு இருந்தாராம், ஓடினாராம் பக்கத்தில். இவர் என்ன பண்ணாராம், அவரை பாவம் ட்ரெயினை விட்டு போறாருன்னு கை கொடுத்து உள்ளே இழுத்து விட்டாராம்.
உள்ளே வந்துட்டாராம். உள்ளே வந்த உடனே இவர் பிடிச்சி பயங்கரமாக திட்டினாராம். திட்டிட்டு என்ன பண்ணாரா, ஏங்க நான் உங்களுக்கு உதவி தானேங்க பண்ணேன், ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் தானேங்க பண்ணேனாராம். நான் ட்ரெயின் ஏற்ற வரலைங்க, நான் ட்ரெயின் ஏற்ற வந்தேனாராம். என்ன காரியம்னா, நம்ம நல்லது பண்ணுறதுலையும் நமக்கு தீமை இருக்கிறதுன்றது வேதம் சொல்லி கொடுக்கிறது. இதான் அடுத்த செய்தி. அநேக நேரங்களில் நம்ம குட்னஸ்லையும் தேர் ஆர் சின். நம்ம குட் ஆக்டிவிட்டீஸில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுலேயும் நிறைய காரியங்கள், நான் வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆவிக்குரிய தன்மையில் நான் இருக்கிறேன், இதெல்லாம் நல்ல காரியம். ஆனால் இதிலையும் நான் பிழை விட்டு கொண்டே இருக்கிறேன், நான் தவறு பண்ணி கொண்டே இருக்கிறேன்றதை உணர்கிறதில்ல. அதை தான் 58வது அதிகாரம் 59வது அதிகாரம் அடுத்த ஒரு காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. அநேக நேரங்களில் நம்மளுடைய எண்ணெல்லாம் நம்ம கரெக்டாக தானே பண்ணுறோம். நான் எங்கே தப்பு பண்ணுறேன்? ஐ டோன்ட் மேக் எனி மிஸ்டேக்ஸ். எஸ், யூ டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ், யூ டூ குட், யூர் ரைட். ஆனால் உன்னுடைய ரைட்லேயே தப்பு இருக்குதுன்னு நான் வேதம் சொல்லுகிறேன். நீ பண்ணுகிற நல்ல காரியம் நினைக்கிறல்ல, அதுலேயே தவறுகள் இருக்கிறதா வேதம் சொல்லி கொடுக்கிறது. அப்போ நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக என்னை நான் பார்த்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறேன், என்னை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள இருக்கிறேன். அதை தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு அடுத்த ஒரு வாரங்களில் சொல்லிக் கொடுக்க போகிறது.